Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் difference between மிமாஸ் and மியேமஸ் in Japanese. மிமாஸ் vs மியேமஸ். ஸோ மிமாஸ் அப்படின்னா பார்க்கறது டு see. நான் ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு ஆக்ஷனையோ இன்டென்ஷனலாக பார்க்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மிமாஸ் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். நான் அதை வாலண்டியராக பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த மிமாஸ். மியேமாஸ் அப்படின்னா சம்திங் விச் இஸ் விசிபிள். என் கண்ணுக்கு தெரியறது எல்லாமே மியேமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்டென்ஷனலாக நம்ம பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் நான் ரைட் டர்ன் பண்ணுறேன், என் கண்ணுக்கு தூரத்தில் இருக்க ஒரு மலை தெரியுது, யாரும் நடந்து போகிறாங்க, அது என் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அந்த தெரியறது எல்லாமே மியேமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: ஒத்தோத்தோவா தெரேபிவோ மிமஸ். என்னோட தம்பி டிவியை பார்க்குறாங்க. ஸோ இங்கே அவங்க அந்த ஆப்ஜெக்டை வச்சு சம்திங் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் மார்க்கரான ஓ பார்ட்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். கினோ உட்சுபுஷி துரிவோ மிமாஷ்தா. நேற்றுக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல் பேர்டை பார்த்தேன். நான் இந்த பேர்டை பார்த்தேன். ஸோ பார்ட்டிக்கல். யமாகா மியேமஸ். மழை எனக்கு தெரியுது. ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு கா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல மழை எனக்கு தெரியுது, அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் அது அந்த விஷன் விழுந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதனால இங்கே நம்ம கா பார்ட்டிக்கலை யூஸ் பண்ணுவோம். அப்போ மிமாஸ் முன்னாடி நம்ம ஓ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணணும், மியேமஸ்க்கு முன்னாடி கா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணணும். யமாகா மியேமஸ். எனக்கு மவுண்டைன் ஒன்று தெரியுது. சொரானி தக்குசானோ ஹோஷிகா மியேமஸ். ஸ்கைல நிறைய ஸ்டார்ஸ் எனக்கு தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரீதோசைமஸ்.